ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன என்று அவமே போக்கி புறக்கிட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியாராமானுசா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாய் இந்த நுண் பொருளே. ராமானுசா, இத்தனை காலங்காலமாக நான் எத்தனையோ விஷயங்களிலே ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் என்னையும் ஒரு பொருளாக்கி உன்னுடைய அடியனாக ஆக்கி கொண்டாய். ஆனால் அடியனுக்கு ஒரு சந்தேகம், இத்தனை நாளாக ஏன் என்னை கைவிட்டாய்? இத்தனை நாள் வீணாக என்னை புறத்தே வைத்தது ஏனோ? உன்னுடைய கருணையை பார்த்தால் எனக்கு இது புரியவில்லை. இதற்கு காரணம் தெரியவில்லை. நீயோ மகா அபார கருணை உடையவன். அப்போ என்றோ என்னை ஆட்கொண்டிருக்கலாமே. என்னுடைய போராத காலம் காரணமா? இந்த சூக்ஷ்மமான காரணத்தை நீர் உணர்த்தி அருள வேணும் என்பதாக சொல்லுகிறார். இதே கேள்வியை சுவாமி நம்மாழ்வார் பெருமாள் கிட்டேயே கேட்டிருக்கார். அப்படின்னு, இன்னைக்கு அடிமை செய்தாயே, இத்தனை நாள் நீ புறம்போக செய்து புணர்த்ததன் செய்யாய் அப்படின்னு. இத்தனை நாள் புறம்போக புணர்த்து எதனாலே அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு எனக்கு இத்தனை பாக்கியம் வந்திருக்குன்னா அதுக்கு நான் ஏதாவது பண்ணேன்னா ஒண்ணும் கிடையாது, நான் நல்லவனானா ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய கருணையினால்தான் அது கிடைச்சிருக்கு. அப்போ இத்தனை நாளா என்னை விட்டதுக்கும் இன்னைக்கு அனுகிரகம் செய்ததுக்கும் உன்னுடைய கருணை தவிர வேற ஏதாவது பிரதான காரணம் உண்டான்னு அதுக்கு அர்த்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்துல. பெருமாள் கிட்ட நம்மாழ்வார் கேட்கிறாரோ இல்லையோ, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. உன் கருணை தானே காரணம். இல்லை இன்னைக்கு நான் ஏதாவது பண்ணிட்டேன், நான் புதுசா ஏதாவது உன் கருணையை பெறுவதற்காக? ஒண்ணும் இல்லையே, நான் இத்தனை நாளா எப்படி இருந்தேனோ அப்படிதான் இன்னைக்கும் இருந்தேன். அப்ப இன்னைக்கு உன் கருணைக்கு பாத்திரமானேன் அப்படிங்கிறது மட்டும் தானே, வேற எதுவும் என்கிட்ட இல்லையே என்பதாக அனுசந்தான்.